மாகாண சபைகளை பலவீனப்படுத்தவில்லை அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபைகளை பலவீனப்படுத்தும் எந்த நடவடிக்கையிலும் அரசாங்கம் ஈடுபடவில்லை என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி போது போக்குவரத்து அமைச்சரிடம் எழுப்பிய கேள்வியில் உரையாற்றிய ராசமாணிக்கம் சாணக்கியன் எம்பி சகல அமைச்சுகளும் மாகாண சபைகளை பலவீனப்படுத்தும் நடவடிக்கை ஈடுபடுவதாக தெரிவித்த தொடர்பில் பதிலளித்து உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். இம்முறை மாகாண சபைகளுக்கு செலவுக்காக கடந்த வருடங்களை விடவும் 3 மடங்கு ஒதுக்கியிருக்கின்றோம். எங்களுக்கு வங்குறு தடைந்த நாடே கிடைத்திருந்தது. வீதிகளை அபிவிருத்தி செய்ய நிதி அமைச்சுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நிதியை ஒதுக்கியிருக்கின்றன. இதனால் மாகாண சபை முறைமைகளை பலவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எந்த வீதியாக இருந்தாலும் அந்த வீதிகள் அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமானவையே. நாங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக செயல்படுகிறோம் என்பதை வடக்கில் உள்ள சில எம்பிக்கள் அறிந்து கொள்வார்கள். நாங்கள் 3 மடங்கு நிதியை மாகாண சபைகளுக்கு ஒதுக்கியிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இனவாத அரசியலை செய்ய வேண்டாம், அந்த கீழ்த்தரமான நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். எனவே நாங்கள் இந்த வீதிகளை ஆர்டிஏ அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த வீதிகளை அபிவிருத்தி செய்கிறோம். ஆனால் அந்த வீதிகள் அந்த நிறுவனங்கள் மாகாண சபைகளோ உள்ளூராட்சி மன்றங்களோ அதன் கீழ் தான் இருக்கிறது என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் பதிலளித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம்.